கடைசி பக்கம். முன்கதை சுருக்கம். விஷால் என்ற எழுத்தாளர் பத்திரிகை ரிப்போர்ட்டர் சாராவின் புகைப்படத்தை தன் புத்தகத்தில் பயன்படுத்திவிட சாரா கோபப்படுகிறாள். சாரா எப்படி பத்திரிகை துறையில் நுழைந்தாள் என்பதை சாராவின் ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு அடர்த்தாடு இளைஞன் சாராவிடமும் அவள் தோழி வின்சியிடமும் தகராறு செய்ய சாரா அவனது சட்டையை பிடித்து செருப்பு பிஞ்சிடும் என்கிறாள். அவனோ அமைதியாக லெஃப்ட் செருப்பா ரைட் செருப்பா என்று கேட்கிறான். இனி அவனது நக்கல் பேச்சு சாராவுக்கு மேலும் கோபத்தை தூண்டியது. அதற்குள் நிறைய கல்லூரி மாணவர்கள் கூடிவிட, என்னாச்சு சாரா, இவன் தகராறு பண்றானா? 2 கல்லூரி மாணவர்கள் அடர்த்தாடி இளைஞனை அடிக்கப் போக திடீரென அங்கு போலீஸ் ஜீப் ரோந்து வருகிறது. நல்ல வேளை போலீஸ் வராமல் இருந்திருந்தால் அடர்த்தாடி இளைஞனுக்கு அடுத்த வருடம் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி தான். வின்சி நிம்மதியடைந்தார். இனி பெரிய பிரச்சனை வராது. சாரா அதே கோபத்துடன் போலீஸ்காரரிடம் சொன்னால், சார், இந்த பொறுக்கி தினமும் இங்க வந்து கரெக்டா பண்றான். சரிம்மா, இவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் தரியா? இவனை உள்ள வச்சு எலும்பு உடைச்சிடுறேன். சரி சார், வின்சி குறுக்கிட்டார். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார் என்றவள் சாராவிடம் திரும்பி, தினமும் போலீஸ் இங்க வந்து நம்மளை காப்பாற்ற முடியாது, நாம ஒதுங்கி போயிடலாம், நமக்கு எதுக்கு வம்பு என்றால் மெல்லிய குரலில். ஆனால் சாரா அடங்குவதாக இல்லை. அதற்குள் ஒரு இளவயது போலீஸ் அடர்த்தாடி இளைஞனை ஜீப்புக்கு தள்ளி கொண்டு போய் பலார் என்று ஒரு அறை விட்டார். சார், ஒரு நிமிஷம், முதல்ல நான் என்ன நினைச்சு கேளுங்க. பொறுக்கித்தனம் பண்ணிட்டு கதையா சொல்ற மறுபடியும் அடிக்க போனார். ஆனால் அதற்குள் மற்றொரு போலீஸ், சார், இது பொது இடம், நம்ம கத்தேரிய ஸ்டேஷன்ல வச்சுக்கலாம் சார் என்றார். அதுவும் சரிதான் என்ற இளம் வயது போலீஸ்காரர், இங்க ஏடா பண்ணிட்டு இருந்த? திரும்ப அடர்த்தாடி இளைஞரிடம் கேள்வி கணைகளை தொடுக்க ஆரம்பித்தார். சார், என் பேரு என்று தன் பெயரை சொன்னான். அதோ அதுதான் என் வீடு. பக்கத்தில் இருந்த வீட்டை காட்டினான். தினமும் இந்த நேரத்தில் வாக்கிங் போவேன். ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து நீட்டினான் அடர்த்தாடி. விசிட்டிங் கார்டை பார்த்ததும் போலீஸ் அணுகுமுறை மாறியது. சார், நீங்களா? சாரி சார், தெரியாம அடிச்சிட்டேன், நீங்க யாரும் தெரியாம அடிச்சிட்டேன், மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் மன்னிச்சிருங்க சார். போலீஸ் மன்னிப்பு கேட்க, நான் போலாமா என்றான் அடர்த்தாடி இளைஞன் அமைதியாக. சாராவுக்கும் வின்சிக்கும் இதெல்லாம் புரியவே இல்லை. ஒரு பொறுக்கை கிட்ட போலீஸ் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்காங்களே என்று ஆச்சரியப்பட்டார்கள். அந்த அடர்த்தாடி இளைஞனை போலீஸ் அனுப்பி வைக்க சாரா குதித்தாள். என்னடி வின்சி இது? போலீஸ் அவனை அனுப்பி வைக்குது, நாம என்னோட கமிஷனர் அங்கிள் கிட்ட சொல்லணும். அதற்குள் ஒரு போலீஸ்காரர் இவர்கள் நெருங்கி, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, அவர் வீடு இங்க தான் இருக்கு என்று கையை நீட்டி காட்டினார். பக்கத்துல வீடு இருந்தா பொறுக்கித்தனம் பண்ணலாமா சார்? சூடாக கேட்டால் வின்சி. அவர் யாருன்னு தெரியுமா? எவனா இருந்தா எங்களுக்கு சார். இம்முறை சாரா. போலீஸ்காரர் அமைதியாக அந்த அடர்த்தாடி இளைஞன் யார் என்று சொன்னார். விக்கித்து போனார்கள் சாராவும் வின்சியும். இந்த இடத்தில் தொடரும்னு போட்டா நீங்க என்னை, அதாவது இந்த கதையின் ஆசிரியரை திட்டக்கூடிய அபாயம் இருக்கிறது. ஆனால் எனக்கு வேற வழி இல்லை, அதைத்தான் செய்ய போறேன். அந்த அடர்த்தாடு இளைஞன் யார்? ஒருவேளை அவனே போலீஸா, அரசியல்வாதியா? தெரிந்து கொள்ள அடுத்த அத்தியாயம் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும். தொடரும்.